இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரப்புரைக்கு போகிறவங்களுக்காக இன்னைக்கு மதியானம் மிளகு கறி மரச்செக்கெண்ணெயில் செஞ்சது, உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானது. உறவுகள் வெயிலில் சுற்றிட்டு வரும்போது இங்கே சாப்பிட்ற உணவுனால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கண்ணும் கருத்துமாக பார்த்து நம்ம உறவுகள் செய்த உணவு. அடுத்ததாக வந்து சுண்டல் குழம்பு, ரசம், மோர், பீட்ரூட் பொரியல், இந்த மாதிரி இன்னைக்கு இது போட்டிருக்கிறோம். ஒரு நாள் மீன், ஒரு நாள் சப்பாத்தி, ஒரு நாள் இட்லி, இந்த மாதிரி பல வகையான உணவுகள், சத்தான உணவுகள் தரமாக தயாரித்து நம்ம உறவுகளுக்காக வெயிலில் சுற்றிட்டு வர்றதுனால அவங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறோம். இந்த கட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நாட்டுமர கட்சியில் ஒன்று சிறப்பு என்னன்னா, எங்கள் ஒரே ஒரு மக வந்திருக்கா. 15 பேரோட இந்த மக தான் வந்திருக்கா. பெண்களுக்கு பாதுகாப்பு, எல்லாத்துக்கும் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்குறது எங்கள் கட்சி நாட்டுமர கட்சி தாங்க. யாருன்னா வர முடியுமா? திமுக ஏடிஎம்கே போனால் என்ன அந்த புள்ளைய பிச்சு தின்றுவானுங்க. அனுப்ப மாட்டான். அவங்க வீட்டுக்கார அனுப்பியிருக்கான் எங்க கூட 15 பேரோட. நல்லா இருக்குண்ணா சாப்பாடுலாம். கறி குழம்பு, 65 எல்லாம் போட்டிருக்காங்க. வித்தியாசமா சாப்பிட்றோம். ஏன்னா உழைக்கிறோம் தேர்தலுக்காக. அதனால அதுக்கு பெண்களுக்கு தனி பாதுகாப்போட அறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போன வாட்டிலாம் என்னோட குழந்தைங்களோட வந்து ஈடுபட்டேன். இந்த வாட்டி அவங்களுக்கு பள்ளியில் தேர்வுன்றதுனால வரல. வசதியாக இருக்கு. நன்றி. அருமையா இருக்கு. தட்டு பார்க்கறதே தெரியுது. சில்லி மட்டும் வாங்கி சாப்பிட்டு நல்லா செஞ்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்கீங்க. கேள்வி கேட்டாதானே. வணக்கம்ங்க. நம்ம பாதுகாப்பு இது வந்து நம்ம பாதுகாப்பு படை பாசனை டீமு. இப்போதான் போய் நம்ம கள ஆய்வு பண்ணிட்டு இப்போதான் உணவுக்கு வந்திருக்கோம். உணவு சாப்பாடு, கோழி, பள்ளிப்பாளையம் சிக்கன் 65, அது வந்து சாம்பார் இருக்குது, ஒரு பொரியல் இருக்குது, ரசம் இருக்குது, மோர் இருக்குது. உணவு ரொம்ப அருமையாக இருக்குது. சைவம் அசைவம் ரெண்டும் இருக்குது. ரெண்டுமே அருமையாக இருக்குது, சுவையாகவும் இருக்குது. வெளியில் காலையில் இப்போதைங்க இட்லி, சப்பாத்தி, அதே மாதிரி வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, தக்காளி ரைஸ் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி. ஆனால் வந்து நாங்களே அதை நம்மளே கழுவி சோப்பெல்லாம் இருக்கு, எல்லாம் கழுவி வச்சிருவோம். அடுத்த உறவு வர்ற உறவுகள் அதை எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க. சுத்தம் பண்ணிட்டே வச்சிருவோம். அது குப்பை அதிகமாக சேர்றதுனால தான் வந்து நம்ம வந்து இந்த தட்டு வாங்கியிருக்கோம். இது அவங்கவுங்க சாப்பிட்ற உறவுகள் வந்து சாப்பிட்டு எல்லாம் கழுவி சோப் போட்டு கழுவி வச்சு போயிடுவாங்க. வர்ற உறவுகள் அதை எடுத்து சாப்பாடு மட்டும் வாங்கி சாப்பிடுவோம். நாம் தமிழர் கட்சினாலே ஒழுக்கம் தானே. ஒழுக்கத்துக்கு பேர் போன கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இது நம்ம சொல்லவும் தேவையில்லை. அது நம்ம கட்சிக்கு இந்த ஒழுக்கத்தை வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு யாரும் இல்லை. அண்ணன் சீமான் நம்மளை அப்படிதான் வழிநடத்தி இருக்காரு. எல்லா இடத்துலையுமே அந்தந்த ஒழுக்கம் இருக்கும். ஒருவர் முன்னாடி நிற்கிறாருன்னா அவருக்கு பின்னாடி வந்து நின்றணும். இந்த திராவிட கும்பல் மாதிரி பிரியாணிக்கு அடிச்சுக்கிட்டு மல்லி கட்டி தருவாங்களே, அது வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்காது. அந்த ஒழுக்கம் அதை தனியாக வந்துடுது. சாப்பாடுங்கிறது எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. வாய்ப்பே இல்லை. பத்தாதுன்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உணவு அதிகமாக தான் இருக்கு. உறவுகள் 2 முறை 3 முறை வாங்கி கொண்டுறாங்க. வேண்ட அளவுக்கு சாப்பிட்றாங்க. இன்னும் உறவுகள் வந்துருக்காங்க. வெளியே மாவட்டத்திலிருந்து வர்ற உறவுகளுக்கு அவங்களுக்கும் தனியாக எடுத்து வைக்கப்பட்டது. நன்றி. அப்படியே தம்பியில போக்கஸ் பண்ணிக்கங்க.
அங்க போவோம் தண்ணி ஆமா உள்ள அடப்பிடிச்சு எங்க வேட்பாளர்